படத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் 100வது நாள் கொண்டாடுவா. இது 100வது கேள்வி, நம்மளும் கொண்டாடலாம். 100 அப்படின்னா அந்த காலத்து கேக்கெல்லாம் வெட்டி அதெல்லாம் பண்ணுவேன். நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் 100 முடிச்சுட்டோம். 100 தாண்டிட்டோம் சுவாமி. அதனால் இன்னும் ஒரு கேள்வி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி ரிலீவ் பண்ணிடுறேன். அப்புறம் ஜூட் இல்லை 2 கேள்வி கேட்டுட்டு நான் விடுவேன். ரொம்ப முக்கியமான கேள்வி, யக்ஷ பிரஷ்னத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய கேள்வி. அது என்னன்னு கேட்டுட்டு போங்க. இப்போ முதல்ல பாருங்க, ஸ்தானம் சகிம் பரம் புரோக்தம். எது பெஸ்ட்டு குளியல்? எப்படி நீங்கள் பெஸ்ட்டு எப்படி எதில் குளிப்பேள்? என்ன சோப்? டவ்வா? என்ன சோப்பு? நீங்கள என்ன சோப் யூஸ் பண்ணுறேள்? சார் நாங்கள் பாபா தான் யூஸ் பண்ணுறோம். பாபா என்ன போடுறாரு? என்ன தந்த் காந்தி, அது பல்லுக்கு இல்லை, அது தந்த் கந்திங்கிறான் இவன் அட்வர்டைஸ்மெண்ட்டில். அவன் பேர் வழி பாருங்க, தந்த் கந்தி. கந்தியில் காந்தினா பளிச்சு வெளிச்சம்னு அர்த்தம். தந்தனா பல்லு, தந்த காந்தி. அந்த பல்லுங்கிறது வெளிச்சமாகிறதுக்கு தந்த காந்தி. அப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணுறேன்? பல்லுக்கு ஓகே தந்த் காந்தியாக எடுத்து. அப்புறம் பாடிக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்? பல பேர் என்னது கண்டிஷ்னர், ஹேர்க்கெலாம் அது ஒன்று இருக்குது, ஷாம்பு ஒன்று கண்டிஷ்னர் ஒன்று இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாடிக்கு ஸ்க்ரப்பர், அது இதெல்லாம் போட்டு ஆப்ரிகாட் ஸ்க்ரப். என்ன 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 இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்தானம் மனோமல தியாக. மலைன்னா அழுக்கு, மலை. அதனால்தான் அமலன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர், அழுக்கு அற்றவன். அமலன் ஆதி பிரான் அடியார் கெம்மையாட்படுத்திய விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிர்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளனவுக்கின்னதே. அமலன் அழுக்கு அற்றவர். இவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸ்தானம் எக்ஸ்டர்னலில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் சுவாமி, நன்னா இப்படி போட்டு ஸ்க்ரப் எல்லாம் போட்டு தேய்ச்சி பிழைச்சுன்னு இருக்கலாம். இது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா உள்ளுக்குள்ளே அழுக்கு இருக்குது இல்லையா. உள்ளுக்குள்ளே அழுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா அதுக்கு கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்கிறார். தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் எடுக்கிறார். இப்போ நீங்கள் மத்தியானம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோவை திறக்கிறேன். உங்கள் டீப்பா இருக்குது, டீப்பா தெரியும் இல்லையா, இந்த டீப்பா கிளாஸ் டீப்பா அப்படியே வெளிச்சம் உள்ளே வருது. என்ன வருது பாப்பேள்? இப்போ தான் மெனக்கெட்டு துணியெல்லாம் வச்சு தொடச்சி அதை பழப்பழா நாக்கி எல்லாம் பண்ணுவேள். உங்கள் கண்ணெதிர்க்கே தமா தூண்டு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு உங்கள் பர்மிஷன் கேட்காமலேயே கண்ணாடி மேலே உட்காருறது. 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ஒரு லேயர் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவேள்? மறுபடியும் தொடப்பேன். இது தினம் இப்படியே வந்துட்டுருக்கு. நம்ம மனசும் ஒரு கண்ணாடிங்கிற தேசிகன். எவ்வளவு நம்ம யக்ஷ பிரஷ்னமோ ராமாயணமும் கேட்டு கேட்டு க்ளீன் பண்ணாலும் அது திருப்பி அழுக்கு வந்துட்டே இருக்கு. அப்போ என்ன சார் வழி? கேட்கறது நிறுத்தணும் சார், அது சேரட்டும். பல பேர் என்ன க்ளீன் பண்ணுறதே விட மாட்டேன், அது டர்ட்டியாக தான் சார் இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லாமல் கேட்டுட்டே இருக்கணும். அதனால் மனசை க்ளீன் பண்ணுறது தான் பெருசு. ஸ்தானம் மனோமல தியாக. எது உயர்ந்த தானம்? எது நீங்கள்லாம் எது கேள்விப்பட்டீர்கள்? உயர்ந்த தானம் எது? அன்னதானம். யாராவது வர வாழ்க்கை சாப்பாடு போடணும். முதல்ல அதித்தின்னா வர வாழ்க்கை நீங்கள் எது சாப்பிட்றேன்னு முதல்ல கேட்கணும். வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துருப்பேன்னு எனக்கு தெரியும். உங்களை பற்றி நீங்கள் எப்போவுமே இப்படி மோசம், நீங்கள் ரொம்ப மோசம். அடுத்த தடவை வரும்போது சாப்பிட, இந்த தடவைக்கே வழி இல்லை, அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்றாப்பில் வாங்கோ, அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இவருக்கு. அன்னதானம். யார் வந்தாலும் சாப்பாடு போடணும். வைஸ்வதேவம்னு அந்த காலத்தை ஒன்று கார்த்தால், அந்த காலத்தை பூஜை புரஸ்காரங்கள் ஆராதனம்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துன்னு தெருவுக்கு போவா. யார் அந்த வழியில் போகிறாளோ எப்பேற்பட்டவாளோ ஃபஸ்ட்டு அவளுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டு தான் வந்து சாப்பிடணும். வைஸ்வதேவம். இப்போல்லாம் ஆளே கிடைக்கிறதில்ல. இப்போ ஆத்திரையா விஞ்சி போயிடுத்துனா கூட சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, தேடிகிட்டே இருக்க வேண்டியதான் யாராவது இருக்காளா. அதனால் இப்போல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அதான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வரேளா ஒழுங்காக சொல்லுங்க, வரேள்னா நான் பண்ணுறேன். எவ்வளோ சாப்பிடுவேள்? 2 சாப்பிடுவேளா? சரி இருக்கட்டும், இன்னொன்று வேணால் நான் வச்சு, இப்படிலாம் நம்ம கேட்டு கேட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆள் இல்லை சாப்பிட்றதுக்கு. அன்னதானம். அப்புறம் வேற என்ன தானம் சொல்லுங்க. என்னது? யாகம்மா? நேத்திரதானம். தியானம்மா? தியானம். அதாவது தானத்தில் ஞானம், ஞானதானம். ஞானதானம்னா என்ன? கல்வி, வித்யாதானம். சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சவா அவளால் படிக்க முடியல, ஆனால் பாவம் படிக்கணும்னு அந்த பிள்ளை காசை முக்கியமாக நம்ம செலவழிக்கணும்.
இல்லையா? அவள் ஒரு குழந்தைக்கு படிக்க வைக்கிறது, இப்போல்லாம் நிறைய என்ஜிஓஸ் இருக்குது, அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட். அவளுக்கு படிக்க வைக்கிறது, வித்யாதானம், கல்வி தானம், ஞானதானம் இருக்கட்டும். அப்புறம் கன்னிகா தானம். அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன பாருங்க, கன்யகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கன்யகானா அல்பார்த்தே கஃப் பிரத்யயான்னு சான்ஸ்கிரிட்டில் ஒரு வார்த்தை. காங்கிற சஃபிக்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ரொம்ப சின்ன பெண்ணாக இருந்தால் கன்யகான்னு பேர். இப்போ காவை எடுத்துட்டோம், கன்யாதானம் தான். ஏன்னா அந்த அப்பா 2 சேரில் உட்காந்து, அவர் ஒரு ஆசனத்தில் உட்காந்து, அவர் மேலே அந்த பெண்ணு உட்காந்து, அவர் தாங்கக்கூடிய வயசில் தான் கல்யாணம். இனிமேல் போக போக அது ரொம்ப சஷ்டியத்தை பூர்த்தி கிட்ட வந்துவிட்டோன்னா யாவையும் எடுத்துடலாம், கந்தானம் ஆயிட்டா. சரி, இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம். நிறைய லேடிஸ் வந்து, நான் மெட்ராஸில் ஒரு கிளப்பில் சொல்லும்போது நிறைய லேடிஸ் எங்கள் ஆற்றுக்கு வந்து ப்ரொட்டெஸ்ட் பண்ணான். சைலண்ட் ப்ரொட்டெஸ்ட், துஷ்யந்த் ஒழிகெல்லாம் சொல்லலை, உள்ளே வந்து கேட்டா, தானம்னு யாருக்கு பண்ணுவேன்னு கேட்டால், ஒரு வஸ்து தானம் தான் நம்ம பண்ணுவோம். பெண்ணை நீங்கள் எப்படி ஒரு கமோடிட்டியாக வச்சுக்கலாம்? கன்யாதானம் மாதிரி வரதானம்னு யாராவது பண்ணுறாள், என் பிள்ளையை வச்சுக்கோணும் அப்படின்னு அவள் கேட்டாள். வேலிட் கொஸ்டின் தான். நானும் சொன்னேன், ஐ ஆல்சோ சப்போர்ட் விமன்ஸ் ரைட்ஸ். இருங்கோ மேடம், ஒரு நிமிஷம். உங்களை தானம் பண்ணால் வாங்கிறதுக்கு ஆள் இருக்கா? என்ன தானம் பண்ணால் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. யூ ஆர் மோர் ப்ரெஷியஸ்னு அந்த மாமிக்கு ஒரே சந்தோஷம், ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதனால் கன்யாதானம்னா உயர்ந்த வஸ்து. எம் சீதா மமசுதா சஹதர்மச்சரீதவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதான்னர் வால்மீகி ராமாயணத்தில். அதனால் சீதையை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தார். அதனால தான் தசரதற்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு மனாட்டு பெண். அவளுக்கு ஒரே சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு மாமனார். அதனால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது ஹனுமார்கிட்ட என்ன பண்ணிக்கிறா தெரியுமா? சுந்தரகாண்டத்தில் சீதா சொல்கிறா, ஸ்னுஷா தசரதஸ்யாஹம், நான் தசரதனோட மாட்டு பொண்ணுங்கிறா. ராமபத்தின்னு சொல்லணும் இல்லை, ஐ எம் ஜே சீதான்னு சொல்லணும் இல்லை, ஜனக சீதா ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லை, ஸ்னுஷா தசரதஸ்யாஹம். கன்யாதானம் அது உயர்ந்த தானம். அப்புறம் வேற என்ன தானம்? கோதானம், பசுவை தானம் பண்ணலாம். இது சாஸ்திரம் ரொம்ப உயர்ந்ததாக சொல்லியிருக்கு. இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்ன பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நாளைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுற, ஒரு பெரிய பசுவை கொண்டு நிறுத்துறாரு. நீங்கள் கூட்டுன்னு போங்க சுவாமி. எனக்கு அடுத்தது 3 நாள் உடுமல்பேட்டை. அவள் கார் அனுப்புகிறேன்னு இருக்கா. இப்போ மாடு இருந்ததுனால லாரி தான் அனுப்பணும். அந்த லாரியில் ஏற்றி மாட்டை ஏற்றி உடனே 4 பேர் என்னை பிடிச்சிருவா. இவர் மாடை கூட்டுன்னு போகிறார், அவ்வளோதான். என்ன உடனே 4 அடி போட்டு தர்ம அடி. நீர் இன்னொருத்தர் வருவார், குடுங்கோ இவர் தான் யக்ஷபிரஷ்டம் சொல்லி எங்களை படுத்தி வச்சார், அடிங்க. அதனால் மாடை கொடுத்தா நான் எங்கே வச்சுப்பேன்? எனக்கே இடம் இல்லை வீட்டில். மாட்டுக்கு ஒரு இடம் கட்டி, அது ரொம்ப ஸ்பேஸ் வேறு ஆக்கியூபை பண்ணணும், அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், சாணி போட்டுகிட்டே இருக்கும். அது யார் இதெல்லாம் க்ளீன் பண்ண? அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டா, ஷார்ட்கட் திலதேனுன்னு பேர். எள்ளில் ஒரு சின்ன பொம்மை மாதிரி பண்ணி கிருஷ்ணாயன்னு சொல்லி கொடுத்துருவா. அது வந்து நம்ம ஆற்றுல இப்படி வெள்ளத்தோடு இடித்து உருண்டை பண்ணி சாப்பிட்டுடலாம். இது ஒரு தானம், கோதானம் ஆச்சா. அடுத்தது கோதானத்துக்கு அப்புறம் என்ன என்ன தானம்? வஸ்திர தானமா? அம்பரமே தண்ணீரே சோரேரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால எழுந்தீராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்தீராய் செம்போர் கழலடி செல்வா செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவா. என்ன அழகா எங்கள் ஆண்டாள் சொல்கிறான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அது கரெக்டாக அந்த பாசுரம் பார்த்தேன்னா அது எத்தனாவது பாசுரம்? இப்படிலாம் கேட்டால் வெரி குட். பாருங்க யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கா. 17வது பாசுரம். 16 நாயகனாய் நின்று நந்தகோபன், 18 உந்துமத கலிற்றன், 17 இது பொதுவாக பார்த்தேன்னா 17 நியூ இயர் அன்னைக்கு வரும். நீங்கள் பொதுவாக பாருங்கள் ஜான்வரி 1 அன்றைக்கி தான் வரும். ஏன்னா ஆண்டாள் சொல்கிறேன், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நல்ல தானம் பண்ண ஆரம்பி. அம்பர தானம், வஸ்திர தானம் பண்ணு, சோரே சாப்பாடு போடு.
இப்போல்லாம் என்ன எடுத்து நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்மளே நமக்குள்ளே தானம் பண்ணி சாப்பிட்டுட்டு நோ ஐ வில் பே த பில் இவர் சொல்லுவார் பிள்ளைகிட்ட. பிள்ளைக்கு இவர் தானம் பண்ணுறார், வேற யாருக்காவது தானம் பண்ணுனா, ஏன்னா இவர் ஃபேமிலிக்குள்ளேயே தானம் நடக்கிறது. அதனால் இப்போ அவள் சொன்னாலே வஸ்திர தானம், யாருக்காவது வஸ்திரம் கொடுக்கலாம். அதனால தான் நதி ஸ்நானம் எல்லாம் பண்ணும்போது பல பேர் என்ன குளிச்சுட்டு அந்த வஸ்திரத்தை பக்கத்தில் ஒரு குடிசையில் கொடுத்துட்டு வந்துடும், அவள் போட்டுக்கட்டும். சரி, அப்புறம் வேறு என்ன தானம்? ரத்த தானம், பிளட் கொடுக்கலாம். அது நன்னா இருக்கும்போது வரைக்கும் கொடுக்கணும். பல பேர் குவைட்டாக அது வரைக்கும் விட்டுட்டு சுகர் வந்த உடனே எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, இப்போ கொடுக்க முடியல. ஏன்னா சுகர் இது ஏற்றுக்க மாட்டான் பாருங்க. டிஎஸ்ஹெச் ஜாஸ்தியாக தைராய்டு இருந்துட்டாலும் கொடுக்க முடியாது, அது ஒரு ப்ராப்ளம். ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஆனால் நன்னா இருக்கும்போது கொடுக்கும். வென் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த், கிவ் பிளட், டொனேட் பிளட். அப்புறம் வேறு என்ன? அடுத்தது ரத்த தானம் ஆகிடுது. அப்புறம் வேறு என்ன தான்? பூமி தானம் இல்லையா, லேண்டை கொடுக்கலாம். மெட்ராஸில் சென்ட்ரல் லொக்காலிட்டி மயிலாப்பூரில் யாருக்காவது ஒரு கிரவுண்டு இருந்தால் எனக்கு கொடுங்க. அதனால் பூமி தானம். பூமி தானம்னா என்னன்னு கேட்டால் இல்லாத வாளுக்கு பூமியை கொடுத்தார். ஆச்சா, அதனால மோடி எல்லாருக்கும் ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறார். ஆச்சா, பூதானம் ஆச்சு. அப்புறம் வேறு என்ன? கோதானம் எடுத்து, ரத்த தானம், வேறு ஏதாவது தானம் சொல்லுங்க. கண் தானம், நேத்திர தானம். அந்த காலத்தில் கண்ணப்ப நாயனாரே கண்ணை தானே அப்பினார். அதனால் கண் தானம். நல்லா கண் இருக்கிற வைக்க கண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்காகவாவது பார்த்துக்கோங்க. எங்கள் பாட்டி சொல்லுவோம், ஒழுங்க கண்ணையாக பார்த்து போனோடனே யாருக்காவது அதுக்காக உதவி இருக்கிற வரைக்கும் யாருக்கும் உதவி இல்லை, போனதாகவும் கண்ணை வச்சுக்கலாம், கண்ணை கொடுங்க. எங்கள் பாட்டி சொல்லுவோம், எனக்கு -1 பவர் இருக்குது, ஒரு கண்ணாடியும் நான் வச்சுட்டு போயிடுறேன், யாருக்கு கண்ணை கொடுக்குறியோ சேர்த்து இந்த கண்ணாடியும் கொடுத்துரு. அது அப்படியும் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன தானம்? இவ்வளோ தானம் சொல்லியிருக்கோம். எந்த தானம் வேணாலும் பண்ணலாம். தானம் வை பூதரக்ஷணம், எந்த தானம் வேணாலும் பண்ணலாம். ஆச்சா, பரம பாகவத மௌனி வரச விபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ భవ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adishankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati, and the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. நான் 2 கேள்வி முடிக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி, இம்பார்ட்டண்ட் கேள்வி.
இந்த யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு சம்பவம் நடக்கிறது இல்லையா, 4 பேர் மூர்ச்சையாரா, திரௌபதியை விட்டுட்டு யுதிஷ்டன் வரார், யக்ஷன் கேள்வி கேட்கறது, இவர் பதில் சொல்றார். இதுவே கிருஷ்ணரால நடத்தப்பட்ட ஒரு நாடகம். என்ன சார், கிருஷ்ணர் இங்கேயும் வந்துட்டாரா? சரியான பொலிட்டிக்கல் மாஸ்டராக இருக்கு, அமித்ஷாவா இருப்பார் போல இருக்கே அவர் இங்கே வந்தார் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு விஷயம் இப்போ இதாகிடுதா. பாயிண்ட் 1. 2வது, தர்மராஜா இன்டெலிஜென்ட், நோ டவுட். அவள்லாம் பஞ்சபாண்டவாளுமே எல்லாரும் வந்து அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் ஆனவா தான், கரெக்டாக A கிரேட் டிஸ்டிங்ஷனில் வாங்கினவா தான். அல்ல தர்மராஜா விஷயம் தெரிஞ்சவர். நான் சொன்னேன் விதுரர்கிட்ட எல்லாம் விதுராச்சாரியார் உபன்யாசம் பண்ணும்போது உபன்யாசம் கேட்டவர், நாலேஜ் குட். ஆனால் நீங்கள் பார்த்தேன்னா நாலேஜ் இருக்கிறவாள் கூட ஏதாவது ஒரு கேள்வி தப்பும். நீங்கள் கவுன் பனேகா க்ரோர்பதியில் போனால் அவர் சொல்லுவார், ஓ ஐ ஆன்சர் டில் நவ் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின், சாரி ஐ டோன்ட் நோ, ஹெல்ப் லைன் அப்படிம்பார். சில பேர் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ், ஓ ஐ டோன்ட் நோ அபவுட் பாலிடிக்ஸ், ஐ எம் நாட் இன் டச் அட் ஆல் அப்படிம்பா. ஏதாவது ஒரு ஃபீல்டு. இவர் என்னென்னா தர்மத்தை பற்றி ஆன்சர் பண்ணுறார், வீட்டில் யார் ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டை பற்றி ஆன்சர் பண்ணுறார், அப்பாவுக்கு யார் ஆத்மானா டக்குன்னு அதை பற்றி ஆன்சர் பண்ணுறார், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிறார். எல்லா ஏரியாஸ்லையும் சூப்பராக இருக்கார் இவர். இவருக்கு எங்கே இந்த சுவாமி சட்டுன்னு இந்த ஞானம் கிடச்சிது? அது ஒரு சீக்ரெட். நான் இந்த 2 கேள்வியில் எந்த சீக்ரெட்டுக்கு இப்போ பதில் சொல்லட்டேன்? ஏதாவது ஒன்று நாளைக்கு நான் சொல்லுவேன். முதல் கேள்வியா 2வது கேள்வியா? 2வதா? ஓகே. இதுக்கு நம்ம தமிழ் பற்று இருக்க வேண்டும். நம்ம விஷயத்துக்கு வந்துவிட்டார் சார், தமிழுக்கும் அமுது என்ற பேருக்கு வந்துவிட்டார். என்னன்னா வில்லிபுத்தூரார்னு ஒருத்தர் பாரதம் எழுதியிருக்கார். கம்பர் எப்படி ராமாயணமும், வில்லிபுத்தூரார் பாரதம். பியூட்டிஃபுல். அதெல்லாம் முதல்ல கற்றுன்னு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை காக்கலாம். அதில் எப்படின்னா வில்லிபுத்தூரார் பாரதத்தில் அந்த யக்ஷன் கேள்வி கேட்பதற்கு முன்னாடி, அது கேட்க ஆரம்பிக்கிறது இல்லையா, ஜஸ்ட் பிஃபோர் தட் யுதிஷ்டிரன் என்ன பண்ணார் அப்படின்னு வில்லிபுத்தூரார் சொல்கிறார். உயர்ந்ததோர் மந்திரத்தை தன்னுள் நினைத்தான் அப்படிங்கிறார் வில்லிபுத்தூரார். ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணுவோம், இவ்வளோ பண்ணி எல்லா ஃபோட்டோவும் பக்கத்தில் வச்சு உட்காந்துப்போம். ஒரு கேள்வியை நமக்கு பதில் தெரியாது இல்லையா. இந்த பாடகர்கள் கூட என்ன பண்ணுவானா, அப்படி மேடை ஏறும்போது மேடையை ஒரு சேவிப்பா ஆரம்பிச்சு இப்படிலாம் பண்ணுவா இல்லையா. அவரும் ஏதோ உயர்ந்ததோ ஒரு மந்திரத்தை உள்ளே கூறினோன், என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லலை வில்லிபுத்தூரார். நீங்கள் உடனே காயத்ரியும் பெல் சாவித்ரியும் பெல் அதெல்லாம் சொல்லுவேல. ஆனால் எங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார், துவயமகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணாராம். அதனால தான் டக்கு 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 டக்குன்னு பதில். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் டேட்டூ தானே அது, சமாஸ்ரயணம் பண்ண ஒன்று 3 ரகசியங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார். அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம். துவயத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமியோடு கூடிய பெருமாளை நினைச்சா டக்குன்னு வந்துடுச்சு. 2வது கேள்விக்கு இதுதான் பதில். துவய மகாமந்திரத்தை சொன்னார், ஆன்சர் வந்து. ஃபஸ்ட்டு கேள்விக்கு என்னைக்கு பதில்? நாளைக்கு வச்சுக்கலாமா, இன்றைக்கே சொல்லலாமா? அப்படிலாம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும் நாளைக்கு வருவேன்னு. நீங்கள் என்னென்னா இன்றைக்கே எல்லாத்தையும் பாஹு கட்டப்பா கில்டு பாகுபலியை இன்றைக்கே நான் சொல்லிட்டேன், நாளைக்கு நீங்கள் வரமாட்டேள். வருவோம். இதில் என்னென்னா அந்த வில்லிபுத்தூராருடைய ஒரு பாசனம் இருக்குது, அதை நான் சேவிச்சுட்றேன். மறுபடியும் வில்லிபுத்தூரார் தான். நம்ம தமிழுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை தெரிஞ்சுக்குங்கோ. என்னென்னா இந்த கர்ணன் இருக்கா பாருங்கோ, அவன் என்ன பண்ணான்னா துரியோதனன் கிட்ட போய் சொன்னான், இந்த பஞ்ச பாண்டவாள் காட்டில் இருக்கா, இவ அஜ்ஞாதவாசத்தை கூட முடிச்சுருவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் இப்போவே கொன்னுடலாம். கர்ணனுடைய புத்தி போகிறது பாருங்க. அப்போ கர்ணன் என்ன பண்ணான்னா துரியோதனன் கிட்ட போய் சொன்னான். துரியோதனனுக்கு பாவம் எண்ணம் கெட்டது, ஆனால் பாவம் வழி தெரியாது. அவன் உடனே கர்ணனை கேட்டான், நீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணிவிடுன்னு. கர்ணனுக்கு எல்லா விதமான ரவுடியுடைய நம்பரெல்லாம் ஃபோனில் ரெஜிஸ்டர்டாக இருக்கும். அப்படின்னு காளமாமுனின்னு ஒரு முனிவர். அந்த முனிவர் அவர் ஏதோ இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவார். பிளாக் மேஜிக்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் பெருமாளை நம்பினா அதெல்லாம் நம்ம நம்பவே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பொதுவாக இந்த பிளாக் மேஜிக் கூட பெருமாளை யாரும் வச்சு பண்ணவே மாட்டார். நீங்கள் பார்த்துருக்கல இந்த படத்துலலாம் கூட மண்டவோடலாம் காமிக்கிறானே, எவனாவது ஒரு திருப்பதி பெருமாளை வச்சு எவனாவது பண்ணுறானோ. பட் பெருமாளை வச்சுலாம் பிளாக் மேஜிக்கே பண்ண முடியாது. அவர் எல்லாம் குட் மேஜிக் தான். அவர் பிளாக் இல்லையா, பெருமாள் பிளாக்காக இருப்பார். அந்த பிளாக் நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய மேஜிக், அது வேறு பிளாக் மேஜிக். ஆனால் பெருமாளை வச்சு நம்ம பிளாக் மேஜிக் பண்ணவே முடியாது. இந்த காளமாமுனின்னு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவன். இது கர்ணன் உடனே கால் பண்ணான், வெயிட் துரியோதனா ஐ வில் கிவ் ஹிம். உடனே வாட்ஸ்அப் கால் பண்ணான், ஏன்னா ஃப்ரீ இன்டர்நெட்.
ஹலோ அப்படின்னா காலமாமுனி வந்து டைம் கொடுத்துருக்காரு, இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நான் பிஸி, 2 மினிஸ்டர் வந்துட்டு போயிருக்கா, அதனால் நீ வந்துரு அப்படின்னா. சாயங்காலம் 5:30 மணிக்கு கர்ணன், துரியோதனன், துஷாசனன்லாம் போகிறா காலமாமுனிக்கிட்ட. அது எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எடுத்துன்னு போகிறா. அங்கே பார்த்தா மண்டை ஓடு, அதுதான் டெக்கரேஷன் இருக்குமே, உங்களுக்கு தெரியும். அப்படியே பயங்கரமாக இருக்கார் அவர் அந்த காலமாமுனி பார்க்கறதுக்கு. அப்போ சொல்கிறான் கர்ணன், கொடுத்து மாநிலத்து இன்னிசை வளர்க்கும் கொடிப்பாவியுமைவர் விடுத்த பாரினம் வேண்டுவர் இருக்கின் அவ்வேந்தரை விண்ணேற்றுதற்கு அடுத்த ஒம்பஞ்சு சங்கினால் இயற்றுதி யானின் இவ்வெழுப்பாரும் கொடுத்தி நின்னிலை பெற அரவு எழுதிய கொடியவன் தனக்கு என்றான். ஏதோ தமிழ் சொன்னேன், அர்த்தம் புரியல சுவாமி. என்ன சொல்கிறான், அந்த பஞ்ச பாண்டவாளை ஒழிக்கிறதுக்காக அபிச்சார யாகம் பண்ணு. அந்த காலத்தில் ஒரு யாகம் உண்டு, அபிச்சார யாகம் பண்ணால் அந்த யாகம் பண்ணுறவாளுக்கு யார் எதிரியோ அவளை போய் ஒரு பூதம் கொண்டுடும், அதுக்கு கிருத்தியைன்னு பேர். இவன் பயந்துட்டான் காலமாமுனி. அவன் அவ்வளோ பெரிய பிளாக் மேஜிஷியன்லாம் கிடையாது, சும்மா ஆற்றுல வந்து முடியை கொண்டு வா, ப்ளவுஸ் பீஸ் கொண்டு வா, அந்த கேஸ். அவன் ரொம்ப ஹை லெவலில் இவன் கேட்டுவிட்டா இவன் பயந்துட்டான். இவன் சொன்னால், நான் அந்த பூதத்தை அமுச்சு அது ஃபெயில் ஆகிடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, அது திரும்பி என்னை வந்து அடிச்சிடும் இல்லையா. மிசைலெல்லாம் அனுப்புறது கஷ்டம். இப்போ சைனா வந்து வேர்ல்டுலேயே ஹெவியஸ்ட் மிசைல் 7.5 ஏதோ டன் இல்லை ஒரு மிசைல் அமிச்சுது. ஆனால் பாவம் அது ஃபெயிலியர் ஆகிடுது. உடனே ஒருத்தர் எழுதுறார், வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் மேட் இன் சைனா திங்ஸ் அப்படிங்கிறார். அதனால் அது திரும்பி வந்து அடிச்சிடும். அப்படி சொன்ன உடனே கர்ணன் சொன்னால், அதெல்லாம் கிடையாது, டுடே யூ வில் கெட் என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர், இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர், பீம் ஆப் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டான். பீம் ஆப்பை வச்சு நான் உனக்கு இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியே மில்லியன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். அது காலமாமுனி இதை பார்த்தான், இதை வச்சா கிட்டத்தட்ட நம்ம வந்து கோல்டன் பே ரெசார்ட்டில் இடம் வாங்கிட முடியும், கோல்டன் பேயே வாங்கிட முடியும் அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறான், ஓகே நான் ஒரு அபிச்சார யாகம் பண்ணுறேன். அந்த யாகம் பண்ணவொன்னு ஒரு கிருத்தியைன்னு ஒரு பூதம் வருது. அந்த பூதம் வந்து என்னை எதற்காக, அது ரோபோ மாதிரி பேசுறது, எந்திரன் மாதிரி, என்னை எதற்காக படைத்தாய், ஐவரை கொல்வதற்கு. திரௌபதியை சேர்த்துக்கலப்பா, அவன் திரௌபதி இருந்துட்டு போட்டோங்கிறான். ஐவரை கொல்வதற்கு. உடனே அதில் ப்ரோக்ராம் பண்ணுறான், 1 2 3 4 5 ஏதோ ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப் சி ப்ரோக்ராமிங்லாம் போட்டு அனுப்புகிறான், 5 பேரை கொல்லணும்னு. இப்போ பூதம் கிளம்பிடுது. பூதத்துக்கு ரொம்ப நாலேஜ்லாம் கிடையாது, அதுக்கு நீங்கள் சொன்ன வேலையை பார்க்கும். கிருஷ்ணர் பார்த்தார், ஓஹோ இப்போ பூதத்துக்கு டெட்டுனா அதுக்கு டெஃபினேஷன் போட்டு அனுப்புகிறான். டெட்டுனா கீழே மூர்ச்சையாக இருப்பான். கிருஷ்ணர் என்ன பண்ணார், உடனே தர்மதேவதை கிட்ட நீ கொக்கா போ, யக்ஷனா போ, கேள்வி கேளுன்னார். 4 பேரும் மூர்ச்சையாயிட்டான், எல்லாரும் விழுந்துட்டாளா. இப்போ தர்மன் வந்தான். முந்தானேத்து ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் கவனிச்சேலான்னு தெரியல. அன்னம பட்டர் பாரத சம்பூல் எடுக்கிறார். 4வரோடு கிடைத்த சுகங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்ட தர்மன் இந்த 4 மூர்ச்சையாய் கிடந்த நிலையை பார்த்து தானும் ஒரு பிணம் போல், ஒரு நொடிக்கு பிணம் போல் நின்றான் அப்படின்னு சொன்னேன்னா, கரெக்டாக கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அந்த தர்மராஜர் அப்படி மூர்ச்சையாய் அப்படியே அவ இருக்கிற சமயமாக பார்த்து தர்மர் நிற்கிறார். கீழே 4 பேர் விழுந்திருக்கா இல்லையா, பூதம் அந்த சமயத்தில் வருது. ஐயையோ நம்ம பண்ண வேண்டிய வேலை ஏற்கனவே இவாளுக்கு ஆயிடுத்து நினச்சி போய் காலமாமுனியை அடிச்சுருது. அதனால் கிருஷ்ணர் அந்த பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றுவதற்காக யக்ஷன் மூலமாக ஒரு கட்டத்தை நிர்வாகம் பண்ணார். டைரக்ஷன், அவரை ஒரு சூப்பர் டைரக்டர் லோகத்தில் இருக்காளா. அதனால் தேசிகன் எடுத்தார், பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கார் அந்த 5 பாண்டவாளை பெருமாள். ஏன்னா எதுக்கு, ஏன்னா அவள் ஒரே பத்னி திரௌபதி அவர்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்காங்கிறதுக்காக. டு வாட் எக்ஸ்டென்ட் ஹி கோஸ், அதான் சீக்ரெட்டை இன்றைக்கி சொல்லிட்டேன். பயமாக இருக்கு, நாளைக்கு எல்லாரும் வந்துருங்கோ. நாளைக்கு இப்போ என்ன 102 வரைக்கும் ஆயிருக்கா கணக்கு கரெக்டாக? 102வா? தானம் ச கிம் கிமோச்சதே பூதரக்ஷணம் 102 என் கணக்கு படி. இன்னும் 22 ரிமைனிங், அதை முடிச்சுட்டு நாளைக்கு சாத்து முறை பண்ணிடலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.